கணித முறைப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 26ஆம் தேதி மே 26ல் நம்ம ஒரு குரு பயிற்சி பண்ணணும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது இந்த நாளில் தான். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ ஒரு குரு பயிற்சியில் நிறைய பேர் ராசிகளுக்கு லக்னங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி நடந்திருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி ஒவ்வொரு பலன்களை கொடுத்துட்டு தான் இருப்பார். அப்போ இந்த குரு பயிற்சி நடந்து ஒவ்வொரு விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, நான் வேலை வாய்ப்புகள் நான் தேட போகிறேன், திருமணத்துக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன், அடுத்தது ஒரு தொழில் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தியாவசிய தேவைகளையும் இந்த காலகட்டம் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு குரு பயிற்சி நடந்துச்சுன்னா ஒரு மாற்றம். இன்னைக்கு ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம பயிற்சி ஆனால் என்ன ஆகும், அங்கே சில மாற்றங்கள் உண்டு பண்ணும். அதை கரெக்ட் பண்ணணும், அந்த அட்மாஸ்பியரை நம்மளுக்கு சேரணும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டோடைய ஒரு அம்சம் நம்மளுக்கும் அந்த வீட்டுக்கும் நம்ம செட் ஆகணும். இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். அந்த வீட்டில் தூங்கிட்டே இருக்கோம்னு சொல்லுவோம், இல்லை வீட்டில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோம், இல்லை இந்த வீட்டுக்கு தான் எனக்கு கடன் தெரிஞ்சிச்சு. இப்படி டிஃப்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் வருடக்கணக்குள்ள ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகும் போதும் நம்மளுக்கு சில முறைகள் உண்டு. அப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பயிற்சியானதன் வழியாக சில 12 ராசிகளுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையுள்ள குரு ஸ்தலம், அது குரு பகவான் வீட்டிற்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடியவர்கள் அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த குரு பயிற்சி நடந்ததுல இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்க நினைச்சது சீக்கிரமா நிறைவேறிடும். அப்போ அடுத்த பயிற்சி நடக்கும்போது அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு வருட காலம் இடைவெளி இருக்கு. அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த குருஸ்தலம் 12 ராசிகளுக்கு உண்டான குருஸ்தலத்தை நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பணம் முடக்காகுது, உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த குருஸ்தலத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அது சிவன் ஆலயமோ இல்ல பெருமாள் இந்த மாதிரி ஆலயங்கள்ல நீங்க போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆக்டிவேஷன் நடக்கும். உங்களுக்கு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ஸ்தலமும் உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கு. டோட்டலா தட்சிணாமூர்த்தி, டோட்டலா பிரகஸ்பதி, குரு பகவான், இந்த குரு பகவான் எங்க இருந்தாலும் வழிபடலாம். உண்மைதான், எங்க இருந்தாலும் அவர்களுடைய பிராப்தம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா பர்டிகுலரா நம்மளுக்கு எப்படி குலதெய்வம் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ராசிகளுக்கும் ஒரு லக்னத்துக்காரங்களுக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தலம் இருக்கு. இதுக்கு போயிட்டு வந்தா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு பண்ணி கொடுக்கும். அப்ப 12 ராசிக்கும் பணம் தரும் குருஸ்தலம் அப்படிங்கறதுதான் இது விஷயம். சரிங்களா? இப்ப நீங்க கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு ராசி கமெண்ட், இப்ப நான் இந்த ராசி, நீங்க 12 ராசிக்குள்ளதான் இருக்கு. அந்த 12 ராசிக்குள்ள இருக்கிறவங்களும் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ராசி எதுங்கிறத நீங்க ஈஸியா தேர்ந்தெடுத்துக்கலாம். எப்படி ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 ராசிக்காரர்கள் இருந்துதான் இருப்பாங்க, யாரும் ஒரே ராசியில இருக்க மாட்டாங்க. அப்ப அனைத்து ராசியினருக்கும் என்ன ஸ்தலம்னு நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும் போதுதான் உங்களுடைய சொந்தங்களுக்கு, உங்களுடைய வீட்டார்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்களுக்கு நீங்க சில விஷயங்கள் யாராவது உங்ககிட்ட முறையிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க இந்த ஸ்தலத்துக்கு போங்கன்னு நீங்களே தாராளமா சொல்லலாம். சரி, இப்ப இதை சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தெரியுமா? ஒருவருக்கு வழிகாட்டுதல் மூலியமாக நீங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மாறிடுவீங்க. அப்ப நல்லது விஷயத்தை நம்ம சொல்லும் போது நம்ம கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு. சரி, ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் இப்போ மேஷம்னா 1, ரிஷபம்னா 2. இந்த 2 அப்படிங்கிறது கூடிய ஒரு ஆதாயமே குரு பகவான் தான். 2ங்கிறது தனஸ்தானம், தனத்துக்கு அதிபதி குரு பகவான்.
அப்ப இந்த குரு பகவான் நினைத்தால் நம்ம பணக்காரராகலாம், லக்ஸுரியான வாழ்க்கை வாழலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் குரு பகவான் தான். அப்ப இந்த மேச ராசிக்காரர்கள் போக ரிஷப ராசி, ரிஷபம் வந்து பெண்ணுடைய ஒரு இடம். அப்ப இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தைரியமா வெளியில வரணும், தைரியமா நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்படின்னா நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஒரு பெண் இடத்துக்கு குரு பகவான் வராரோ அப்பெல்லாம் பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு பெண் இடத்துக்கு, ரிஷபம்னா பெண், அப்ப இப்ப கடகத்துக்கு தான் வராது, அதுவும் பெண் தான். எப்பெல்லாம் பெண்ணுடைய இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரோ அப்பெல்லாம் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும், பெண்களுடைய பிரச்சனைகள் அதிகமா குறையும். குழந்தை தாமதமான ஒரு பிரச்சனைக்குரிய இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு, நிச்சயம் குழந்தை கிடைக்கும், திருமணம் நடக்கும். தொழில் செஞ்சுட்டு வருமானமே இல்லாம ரொம்ப புலம்பிட்டு ஒரு மாதிரி சங்கடத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். உங்களுக்கு சம்பாதிக்கிற திறன் உங்களுக்கு வரும். என்னன்னா திடீர்னு வந்து ஒரு விஷயத்த மாற்றி அமைக்கக்கூடியது. ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணா எனக்கு இன்னொரு வருமானம் கிடைக்கும், ஏதாவது ஒண்ணுலயாவது ஒரு வருமானம் கிடைக்கும், அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இப்படி பெண்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் வந்து குரு பகவான். அப்ப அவரு வந்து ரிஷப ராசிக்கு வரும்போது அந்த இடம் ரொம்ப பலமாக இருக்கும். அது யாருடைய இடம்? சுக்கிர பகவானுடைய இடம். அப்ப சுக்கிரன் வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு உள்ள அதிபதி. அப்ப அந்த பகவான் அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வரும்போது சில தாம்பத்திய வாழ்க்கைகள் சில இடைஞ்சல்கள் உண்டு பண்ணும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். ஒரு லவ்வர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்ப இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு கோயில், நான் சொல்லக்கூடிய ஒரு கோயிலுக்கு, அது குரு ஸ்தலமான ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். புரியுதுங்களா? இதெல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். இப்போ ரிஷபராசி, ரிஷபராசிக்காரர்கள் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் எங்க இருக்கு? திட்டை. வசிஷ்டேஸ்வரர் கோயில் வந்து திட்டையில இருக்கு. இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் வந்து வசிஷ்டேஸ்வரராகவும் அம்பாள் அவங்க வந்து மங்களாம்பிகாவும் அவங்க வந்து அங்க அருள்பாலிக்கிறாங்க. வசிஷ்டேஸ்வரர் வந்து தன்னுடைய மனைவி மங்களாம்பிகாவோட அருள்பாலிக்கிறார் அந்த இடத்துல. இது சிறப்பான ஒரு ஸ்தலம், சிறப்பு வாய்ந்தவை. அப்ப இந்த கோயில்ல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவுல குரு பகவான் இருக்காரு. இதோட விசேஷம் என்ன? சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவுல வந்து இந்த குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குரு பகவான் ராஜகுருவாக நின்ற கோலத்தில் சனி சன்னதி, ஒரு தனிப்பட்ட ஒரு சன்னதியா இருக்கு. அப்போ குரு பகவான் வந்து அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடுவுல ராஜகுருவா இருக்கும்போது எவ்வளவு பவர்! இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அவர் ராஜகுரு. அப்போ நீங்க தனித்துவமா அங்க நிக்கிறீங்க, நின்ற கோலத்தில் குரு பகவான், தனி சன்னதியா ராஜகுரு. இதுலதான் உங்களுக்கு சொன்னேன். என்ன அப்படி சொன்னேன்னா, பெண்கள் தனித்துவமா வெளியில வருவீங்க, பெண்கள் வந்து தைரியமா வருவீங்க, நல்ல ஒரு ஆடம்பர ஒரு அமைப்பையோட வருவீங்க, மற்றவர்களுக்கு தனித்துவத்தோட நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த ஸ்தலத்தோடைய பெருமை தான் உங்களுடைய ரிஷபராசிக்கும் விழும். ஆண்களுக்கு பலம் இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்களுக்கு வந்து அவங்க எப்பவுமே வந்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ஆண்கள் தான் ரொம்ப பலமா இருக்கணும். அப்ப பெண்கள் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஆண்கள் ஏற்படுத்திக்குவீங்க. இந்த காலகட்டத்துல நீ போ, நான் உனக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்துல வரும். அப்ப ஆண்களுக்கு என்ன பலமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு தொழில் இருக்கீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆயிடுவீங்க, தனித்துவமா மாறிடுவீங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. நான் வந்து மேனேஜரா இருக்கேன், எனக்கு வலிமை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, டென்ஷனா இருக்கு, கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு, பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அப்படி இல்லாமல் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு ஸ்டாண்டர்டா நிலையா நின்றுடுவீங்க.
அப்ப இந்த காலகட்டத்துல வேலைக்கு யாரும் பயப்படவே வேண்டாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு வேலை போயிடுமா, வேலை இருக்காதா அப்படிங்கிறது பயப்படவே வேண்டாம். வேலை நிச்சயம் உண்டு. அப்ப உங்களுக்கு இந்த புறமும் அந்த பக்கமும் பலமான ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. அம்பாளும் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க, நடுவுல தான் நீங்க நிக்கிறீங்கிற மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு போனா உங்க வாழ்க்கை மாறிவிடும். அப்ப இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் வீற்றிருப்பது தான் ஒரு சிறப்பான வழிபாடு. அப்ப இந்த குருஸ்தலத்துக்கு எப்படி போகணும்? இங்குள்ள ராஜகுருவை நீங்க வணங்கினா உங்களோட தம்பதியர்கள் யாராவது ஒற்றுமை இல்லாம இருக்கீங்க, பிரிவினையில இருக்கீங்க, சேராம இருக்கீங்க, பிடிக்காம இருக்கீங்கன்னா இங்க போயிட்டு வந்த உடனே நீங்க சேர்ந்துருவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகமாயிடும். இதெல்லாம் ரொம்ப பவரான ஒரு கோயில். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. காரணம் இல்லாமல் கோயில்கள் இல்லை. எந்த விஷயம் காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்துவது கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார் பொருளாதார சிக்கல் இருந்தா எளிய முறையில நீங்க போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு தீந்துரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுப காரியங்கள், ஒரு திருமணம் வச்சிருக்கீங்க இந்த காலத்துல பெண்களுக்கு, இந்த காலத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான என் கைக்கு எதுவும் வரல, நான் என்ன பண்றதுன்னு இருக்கிறவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போகணும். புரியுதுங்களா? அப்ப இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்? அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, பெண்கள் ஆண்களா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு தான் போகணும். அப்ப பெண்கள் போறீங்க அப்படின்னா அம்பாளுக்கு புடவை வாங்கிட்டு போங்க. அந்த குரு பகவானுக்கு வஸ்திரமும் அம்பாளுக்கு புடவை வாங்கிட்டு போய் கொடுக்கும் போது உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயம், சுப காரியங்களும் நடக்கும். அப்ப இந்த வஸ்திரம், ஒரு தாம்பூலத்துல 2 தேங்காய் பழம், உங்களுக்கு தகுந்த நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஒரு மாலை, பூ, பழம் இதெல்லாம் ஒரு தாம்பூலமா கொண்டு போயிட்டு அதுல வஸ்திரமும் ஒரு சின்ன புடவையும் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது மங்கள காரியம் நிச்சயம் நடக்கும். அப்போ வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுடைய ஜாதகத்துக்கு முழுமையான அம்சத்துல இருக்கும். சரிங்களா? யாருக்காவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய ராசி, ஆமா மேஷம்